Hello students. Next exercise number 5.1 ல first question. So total 4 subdivisions இருக்கு. இதுல first subdivision பார்க்கலாம். So இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி introduction video, arithmetic progression ஓட introduction video பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வந்துட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. So இதுல first subdivision பாருங்க. First என்ன கேட்டிருக்காங்கன்னா, in which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression and why? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன்வால்வ்டு வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. த டாக்ஸி ஃபேர் ஆஃப்டர் ஈச் கிலோமீட்டர் வென் தி ஃபேர் இஸ் ₹15 ஃபார் தி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அண்ட் ₹8 ஃபார் ஈச் அடிஷனல் கிலோமீட்டர். ஓகே, ஸோ டாக்ஸியோட வாடகை வந்து ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா ₹15 அண்ட் ₹8 ஃபார் ஈச் அடிஷனல் கிலோமீட்டர். அப்போ செகண்ட் கிலோமீட்டர் இங்கே வரும்போது ₹8 ஃபார் ஈச் அடிஷனல் கிலோமீட்டர். ஸோ +8. ஸோ 15 + 8 ₹23. ஸோ 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு 23 ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கிலோமீட்டருக்கு எகெயின் ₹8 + 8. ஏன்னா இங்கே ₹8 ஃபார் ஈச் அடிஷ்னல் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ +8, 23 + 8 31, ₹31. அண்ட் ஃபோர்த் கிலோமீட்டர் போகிறதுக்கு எகெயின் +8, ₹31 + 8 39. அண்ட் 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு, 5th கிலோமீட்டர் போகிறதுக்கு எகெயின் 39 + 8 47. இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் 15, 23, 31, 39 அண்ட் 47 இதெல்லாம் வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி செக் பண்ணலாம்? ஸோ 15ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் A1 அண்ட் 23 செகண்ட் டேர்ம் A2, 31 தேர்ட் டேர்ம் A3, 39 ஃபோர்த் டேர்ம் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கணும். ஸோ D1 ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். D1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், A2 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் வந்து 23 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 15. 23 மைனஸ் 15 8. இது வந்து D1. and D2 is equal to A3 minus A2. So A3 வந்து third term 31 minus 23 second term is equal to 8. So இங்க பாத்தீங்கன்னா D1 is equal to D2. Therefore the given series is SAN AP. ஏன்னா இங்கே வந்து காமன் டிஃபரன்ஸ் D1 is equal to D2, காமன் டிஃபரன்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ அதனால் given series is an AP. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். The amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. So first let the total amount of air present in the cylinder is V ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ சிலிண்டரில் ஃபஸ்ட்டு V அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஏர் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தேர்ஃபோர் A1 இஸ் ஈக்குவல் டு V. அதுக்கப்புறம் 1/4 ஆஃப் தி ஏர் ரிமைனிங் இன் தி சிலிண்டர் ரிமூவ் பண்ணுறாங்க. when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. ஸோ விலிருந்து 1/4 ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ A2 is equal to
V minus 1/4 of V. ஏன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் V இருக்கு, இதிலிருந்து 1/4 ஆஃப் த வால்யூமை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால V minus 1/4 of V is equal to V minus V divided by 4 equal to 4V minus V divided by 4. See 4V minus V 3V divided by 4. So A2 இது வந்துட்டு A1, A2 வந்துட்டு 1/4 ஆஃப் தி அமௌண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, இவ்வளவு ரிமூவ் பண்ணிட்டாங்க. A2 is equal to 3V/4. இப்போ ஏர் ப்ரெசன்ட் இன் தி சிலிண்டர் வந்து 3V/4 இவ்வளோதான் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த அமௌண்ட்டில் இருந்து அகெயின் 1/4 ஆஃப் தி வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ A3 is equal to 3V/4 minus 1/4 of the volume of the cylinder. 1/4 of 3V/4. 3V/, ஏன்னா இந்த அமௌண்ட்ல இருந்து 1/4 ரிமூவ் பண்றாங்க. அதனால 3V/4 minus 1/4 of 3V/4 is equal to 3V/4 minus 3V divided by 4 4s are 16 equal to, so 16 LCM எடுத்துக்கலாம். ஸோ இன்டூ 4, ஸோ மேலே இன்டூ 4 போட்டோம் அப்படின்னா 4 3s are 12V minus 3V. 12V minus 3V வந்து 9V/16. இது வந்து A3. ஸோ இந்த அமௌண்ட்டில் இருந்து 1/4 ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது A3. A3 ஈக்குவல் டு 9V/16 அமௌண்ட். ஓகே, இப்போ இது இந்த 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 நம்பர்ஸ்லாம் வந்து ஏபியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு D1 கால்குலேட் பண்ணுவோம். D1 is equal to A2 minus A1. ஸோ A2 வந்து 3V/4 minus A1 வந்து V is equal to 3V/4, 3V minus 4V, LCM எடுத்துக்கிறோம். 3V minus 4V divided by 4. ஸோ 3V minus 4V வந்து minus V divided by 4, minus V/4. Next D2 D2 is equal to A3 minus A2. ஸோ A3 வந்து 9V/16 minus A2 வந்து 3V/4. again 16 வந்து LCM எடுக்கிறோம். ஸோ 9V இங்கே 16 இருக்குது. ஸோ இன்டூ 1 இன்டூ 1. ஸோ 9V மைனஸ் இங்கே 4 தான் இருக்குது. ஸோ இன்டூ 4 போடணும். மேலே இன்டூ 4 போட்டோம்னா minus 12V. 9V minus 12V minus 3V divided by 16. ஸோ D1 பார்த்தீங்கன்னா minus V/4, D2 வந்து minus 3V/16. ஸோ D1 is not equal to D2. Therefore, the given series is not an AP. So இது second subdivision. Next நம்ம third subdivision பார்க்கலாம். Next first third subdivision. So the cost of digging a well after every meter of digging, when it cost rupees 150 for the first meter and rises by rupees 50 for the subsequent meter. First meter வெட்டுறதுக்கு மட்டும் 150 வாங்குறாங்க. நெக்ஸ்ட் மீட்டருக்கு ப்ளஸ் 50, அப்புறம் அதுக்கப்புறம் எத்தனை மீட்டர் வெட்டுறோமோ அதுக்கு +50 வாங்கிட்டே போகிறாங்க. ஸோ அண்ட் ரைசஸ் பை ₹50 ஃபார் தி ஈச் சப்சீக்வெண்ட் மீட்டர். ஸோ ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டருக்கு வெல் வெட்டுறதுக்கு, ஒரு கிணறு வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு மீட்டர் ₹150 வாங்குறாங்க. ஸோ இதுதான் A1. நெக்ஸ்ட் செகண்ட் மீட்டர் வெட்டுறதுக்கு +50, ஏன்னா இங்கே ரைசஸ் பை ₹50 ஃபார் ஈச் சப்சீக்வெண்ட் மீட்டர். ஒவ்வொரு மீட்டருக்கும் 50 ரூபா கூட்டுறாங்க. ஸோ 150 + 50 ₹150
200. இது A2. நெக்ஸ்ட்டு தேர்டு மீட்டர் வெட்டுறதுக்கு அகெயின் 50 ப்ளஸ் 50, 200 ப்ளஸ் 50 rupees 250. இது A3. இப்போ A1 கிடச்சிருச்சு, A2 கிடச்சிருச்சு, A3 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வச்சு இந்த கிவன் நம்பர்ஸ் ஆர் ஏபியா இல்லையான்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா A2 மைனஸ் A1. ஸோ A2 வந்து 200 மைனஸ் A1 150. 200 minus 150 is 150. Sorry, 50. Again D2. D2 is equal to A3 minus A2. Here A3 வந்துட்டு 250. 250 minus A2 வந்து 200. 250 minus 200 வந்து 50. So D2 வந்து 50. இப்போ D1 D2 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா D1 is equal to D2. ஸோ காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருக்கனால since D1 is equal to D2, therefore the given series is an AP. Okay. ஸோ இதோட இந்த சம் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். Next, first is the fourth subdivision. The amount of money in the account every year when rupees 10,000 is deposited at compound interest at 8% per annum. So, இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு ஏபியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா A is equal to P into 1 plus R divided by 100 to the whole power of n. So ஏங்கிறது வந்து amount we get. So Pங்கிறது வந்து principal amount. Principal amountனா every year நம்ம பணம் கட்டலாம், அந்த அமௌண்ட் தான் principal amount. இங்கே வந்துட்டு rupees 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் principal amount 10,000. So R rate of interest வந்து இங்கே 8 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் n வந்து நம்பர் ஆஃப் இயர். ஓகே, ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்னு. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் A1 is equal to Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 எவ்ரி இயர் கட்டுறாங்க. ஸோ அதனால் 10,000 போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டிவைட் பை 100. ஸோ ஃபஸ்ட் இயர்னால n இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட் இயர்னால n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு 100 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100 ப்ளஸ் 8 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு 108. 100 plus 8 108 divided by 100. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் செகண்ட் இயர்னால n is equal to 2. ஸோ A2 is equal to அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா P இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் அதே தான் 10,000 எவ்ரி இயர் கட்டிட்டு வராங்க. P into 1 plus rate of interest 8. So n equal to 2 நால ஸ்கொயர் போட்டுங்க. So it is equal to 10,000 100 வந்து LCM எடுத்துக்கலாம். So 100 plus 8 divided by 100 to the whole square. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார் தேர்ட் இயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் தேர்ட் இயர் n is equal to 3. So A3 is equal to 10,000 to 1 plus 8 divided by 100 to the whole power of 3. தேர்ட் இயர்னால n equal to 3 போட்டுக்கிறோம். is equal to 10,000 to இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100 plus 8 divided by 100
to the whole cube. So this is equal to 10,000 into 108 divided by 100 to the whole cube. இது A3. So இது வந்து equation number 3 னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 numbers கிடைச்சிருக்கு. A1, A2 and A3. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஏபியா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு D1 இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2ஓட வேல்யூ எவ்வளோ? 10,000 இன்ட்டு ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்ல A2. 10,000 இன்ட்டு 108 டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் A1 வந்து 10,000 இன்ட்டு 108 divided by 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 into 108 divided by 100 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 10,000 into 108 divided by 100. அதை மட்டும் நம்ம காமனாக எடுத்துக்கலாம், அந்த டேர்மை மட்டும். ஸோ 10,000 into 108 divided by 100 மட்டும் நான் காமனாக எடுத்துட்டோம். ரிமைனிங் வந்து இந்த 10,000 போயிடும். 108 ரெண்டு 108 இருக்குது, ஏன்னா ஸ்கொயர் இருக்கனால ரெண்டு 108 இருக்குது, அதை ஒரு 108 நம்ம காமனாக எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் ஒரு 108 இருக்கும். அதே மாதிரி 2 100 இருக்கும், ஸ்கொயர் இருக்கனால ஒரு 100 நம்ம வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரிமைனிங் 100 மைனஸ் 10,000 இன்ட்டு 108 இன்ட்டு 100, அது அப்படியே அந்த டேர்ம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் -1. ஓகே, இப்போ இந்த எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 10,000 இன்ட்டு 108 டிவைடட் பை 100 இன்ட்டு 108 எல்சிஎம் எடுத்தோம்னா -100 divided by 100 is equal to 10,000 into 108 divided by 100 into 108 minus 100 வந்து 8 divided by 100 equal to இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 108 into 8. இது D1. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம D2 கால்குலேட் பண்ணணும். D2 இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2, ஃபார்முலா 3 நம்மளுக்கு. ஸோ A3னா அமௌண்ட் 3. அமௌண்ட் 3 நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருந்தோம்? 10,000 இன்ட்டு 108 டிவைடட் பை 100 டு தி ஹோல் கியூப், ஏன்னா தேர்ட் அமௌண்ட்னால கியூப் வரும், மைனஸ் செகண்ட் அமௌண்ட் A2 வந்து 10,000 இன்ட்டு 108 divided by 100 to the whole square. இதில் எதில் காமனாக எடுக்கலாம்? 10,000 ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ நம்ம 10,000 காமனாக எடுத்துக்கலாம். அப்புறம் 108 divided by 100 to the whole square, இதுவும் வந்துட்டு ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால் 108 divided by 100 to the whole square காமனாக எடுத்துக்கிறோம். 108 divided by 100 to the whole square காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? ரிமைனிங் ஒரு 108 divided by 100 இருக்கும், மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துருக்கோம், அதனால் -1. 10,000 into 108 divided by 100 to the whole square into 108 மைனஸ் எல்சிஎம் எடுத்துட்டோம்னா -100 divided by 100. ஸோ 10,000 into the 108 to the whole square வந்து 108 into 108 போட்டுக்கலாம், into 108 minus 100 8 divided by 100 to the whole square 100 into 100 into இந்த 100 ஒரு 100 இருக்குது, into 100 போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னா 108 into 108 into 8 divided by 100, இது D2 வேல்யூ. ஸோ D1 பாருங்க, D1 வந்து 108 into 8, D2 வந்து 108 into 108 into 8 divided by 100. ஸோ டெஃபினட்டாக D1 is not is equal to D2. ஸோ from 1 and 2, D1 is not equal to D2. Therefore, the given series is not an AP.
ஸோ இதோட வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.